Hi guys, நான் உங்களோட Sandra Ma'am. So in this session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டா we will be seeing about the lost child. This is chapter 1 supplementary textbookல வந்துட்டு நமக்கு இருக்கு. So English வந்து நிறைய செஷன்ஸ் நீங்க வேணும்னு கேட்டதனால so I have come with English chapters. So ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் சாப்டர்ன்றதுனால நிறைய தமிழ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மோஸ்ட்டாக வந்து ஒரு இங்கிலீஷ் தமிழ் கலந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்கும். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் இங்கிலீஷ் தான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டால் த லாஸ்ட் சைல்டு. ஸோ ஒரு பேராகிராஃப் வாய்ஸில் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா a child goes to a fair with his parents. He is happy and excited and wants sweets and toys displayed there, but his parents don't buy them for him. Why then does he refuse when someone else offer them to him? So what do they basically say here is there is a child. So this child, he goes to a fair with his parents. ஸோ ஃபேர்னா என்ன அப்படின்னா திருவிழா கூட்டம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அந்த குழந்தை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து அந்த ஃபேருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது he sees the toys, the sweets, the chocolates, everything around him. ஸோ ஒரு சின்ன பிள்ளையக்கா இருக்கும்போது அவங்கள சுற்றி அந்த சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் அதெல்லாமே அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குன்னா நம்மளே ஒரு திருவிழாவில் போயிட்டா இப்போவே நமக்கே வந்து நம்மளை சுற்றி போய்ங்க. நானே ஒரு திருவிழாக்கு போனேன்னா எனக்கே வந்துட்டு ஐஸ் மிட்டாய் அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைக்குமே வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது. ஸோ தென் ஹி ஆஸ்க் ஹிஸ் பேரண்ட்ஸ் டு பை தெம் ஃபார் ஹிம். அதாவது எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு அந்த பிள்ளை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்க மாட்டுறாங்க. ஓகே, ஸோ அவங்களும் வாங்கி கொடுக்க மாட்டுறாங்க, மற்றவங்க யாராச்சும் இது கொடுத்தாலும் அதை வாங்காதன்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see what is there in the first set of para. It was the festival of spring. From the wintry shades of narrow lanes and alleys emerged a gaily clad humanity. Some walked, some rode on horses, others sat. Okay, let's see ஒரு லைனாக நம்ம பார்த்துடலாம். So what do they say is this? It was a festival of spring. அப்படின்னா ஸ்ப்ரிங்னா நமக்கு என்ன தெரியும், இந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்துட்டு அகெயின் தி ஸ்டார்ட் வந்து ஆட்டமில் தி ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு அந்த சீசனில் இந்த ஃப்ளார்ஸ்லாம் அந்த அதெல்லாம் மறுபடியும் பூக்கும். அதுக்கு நம்ம சம்மர் வின்டர் ரெய்னி அப்படி இருக்குல்ல, ஸோ ஸ்ப்ரிங்குமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சீசன். ஸோ அந்த ஒரு சீசனில் அந்த ஒரு ஃபேர் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் டியூரிங் த டைம் ஆஃப் ஸ்ப்ரிங் தட் திஸ் ஃபேர் வாஸ் ஹெல்ட். Okay, and then from the wintry shades of narrow lanes and alleys emerged a gaily clad humanity. அப்படின்னா ஒரு narrow road இருக்குது. So that's what they say, narrow lane. அப்படின்னா lane அப்படின்னா ஒரு pathway, ஒரு road. So in that narrow lane emerged a gaily clad humanity. அப்படின்னா அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நேரோ லேன், ஒரு ரோடு இருக்குது. ஸோ ஃப்ரம் தேர் கூட்டமாக ஒரு க்ரௌட் வருது, கூட்டமாக a group of people they come. So that is what they refer to as a gaily clad humanity. Okay, and then some walked, some rode on horses, others sat being carried in bamboo and bullock carts. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் அங்கே வந்து நடந்து வந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் தே மீன் பை some walked. ஓகே, அண்ட் தே சே some rode on horses அப்படின்னா சில பேர் குதிரையில் வந்தாங்க, குதிரை ஓட்டிகிட்டு வந்தாங்க. some rode on horses, rode on horses அப்படின்னா அந்த ஹார்ஸை ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ ரிமெம்பர் rode on horses. ஓகே, அண்ட் தே ஆர் சேயிங் சில பேர் வந்துட்டு அந்த இதில் உட்காந்துட்டு வந்தாங்க, அந்த வாட் இஸ் இட் ஹார்ஸோட அந்த வண்டியில் they were seated behind. Okay, so some sat on those road, some sat on those horse chariots. Okay, and then being carried in bamboo and bullock carts. சிலது வந்து அந்த bamboo and bullock carts, இந்த மாட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாடை வச்சுட்டு பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்க. இன்னும் நிறைய இடத்துல வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பேர் புல்லக் கார்ஸ்லேயே அதுலேயுமே உட்காந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, then one little boy ran between his father's legs brimming over with life and laughter. So one little boy அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவங்களோட அப்பாவோட காலை சுற்றி ரொம்ப ஒரு சந்தோஷத்துலேயுமே ஒரு துள்ளி குதிச்சு வந்துட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ that's what they mean by brimming over with life and laughter. அந்த சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, அந்த வயசில் இருக்கும்போது வேறு எதுவுமே நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு ஒரே will be beaming with happiness and enjoyment. ஏன்னா நம்மளை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. will be blessed. நமக்கு வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு will be carried away with the happiness and all. So that's what they mean. He was brimming with life and laughter. எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது, எந்த ஒரு பெயினும் தெரியாது. அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன அவ்வளோ பெருசாக ஹோம்ஒர்க் இருக்குது, ஸ்டடீஸோட பெயினுமே அந்த ஒரு பர்டனுமே
ஒன்றுமே இல்லை. ஸோ ஹீஸ் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. அவங்கள சுற்றி he is very happy surrounded by all the things that is happening in the fair. So he's brimming with laughter, he's brimming with joy and happiness. அப்படின்னா துள்ளி குதிச்சு வந்துட்டு அவங்க அப்பாவோட காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். அண்ட் தென் okay, let's see what happens from here. Okay, now come child come. Yes, so come child come called his parents as he lagged behind, fascinated by the toys in the shops that lined the way. So அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, பேபி அதாவது சைல்டு என்ன குழந்தை இங்கே வா நீ, ஏன்னா அந்த துள்ளி குதிச்சு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது he is getting distracted by all the things that is there in the fair that is surrounding him. So because of that அப்பா அம்மா கூடவே அவங்களால வர முடியல. ஸோ பின்னாடியே அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்கள் கூட வா தனியாக நீ இருக்காத வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய நேரத்தில் பார்ப்போம்ல, நம்ம எங்கேயாச்சும் நம்மளே வந்துட்டு நானே எங்கேயாச்சும் ஒரு ஷாப்பிங் போனேன்னு வைங்களேன், ரொம்ப அந்த இதெல்லாம் பார்த்து அப்படி மெய் மறந்து போயிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா முன்னாடி எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, நான் வந்துட்டு பின்னாடி இருப்பேன். இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு ஏமா கேர்லிமா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிள்ளையுமே வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் he was lagging behind his parents, because he was fascinated by the things that he saw around him that were in the fair. Okay, yes. Then he hurried towards his parents, his feet obedient to their call, his eyes still lingering on the receding toys. So when the moment his father called him, he was very obedient, his feet were obedient. கூப்பிட்ட உடனே அவங்க அப்பாவை நோக்கி he runs back. ஓகே, பட் கண் எங்கே இருக்குது? ஸ்டில் அந்த டாய்ஸ் மேலேயே இருக்குது. ரிசீடிங் டாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ டாய்ஸ் இந்த பக்கம் இருக்குது, அப்பா இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுமே இந்த டாய்ஸை பார்த்துட்டு இப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த டாய்ஸ்க்கும் அந்த பிள்ளைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ ரிசீடிங் டாய்ஸ்னால் ஒரு மாதிரி ஃபாராக இருக்குது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபார். ஸோ தட் இஸ் வாட் தி மீன் பை ரிசீடிங் டாய்ஸ். ஓகே, டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரிசீடிங்னா என்ன? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பொருள் இருக்குது, சப்போஸ் ஐ ஹாவ் திஸ் பென் ஓவர் ஹியர். ஓகே, இந்த பென்னை பார்த்துட்டு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்போ நான் பிடிச்சிட்ருக்கேன். ஆர் லெட் மீ சே வாட் எக்ஸாம்பிள் கேன் ஐ கிவ் யூ? ஓகே ஃபைன், லெட் மீ டேக் இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் திங். ஓகே, இப்போது இதை பார்த்துட்டே வர என்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னா நான் இதை பார்த்துட்டே இப்படி பின்னோக்கி வரேன். ஸோ எனக்கும் இந்த ஒரு செட்டப்புக்கும் மார்க்கருக்கும் டிஸ்டன்ஸ் வருதில்ல. ஸோ நான் என்னோடய கண் அங்கே தான் இருக்கேன், ஆனால் என் கால் இப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். ஸோ ரிசீடிங்னா தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது, right? So that is called as receding toys. So his eyes were focused on the toys, but yet his feet, they were obedient to his father's call. Okay, yes. As he came to where they had stopped to wait for him, he could not suppress the desire of his heart, even though he well knew the old cold stare of refusal in their eyes. Okay, so சின்ன பிள்ளைக்கு அந்த டாய்ஸ் மேலே ஒரு ஆசை, ஒரு கண்ணு. ஸோ அந்த டிசைரை சப்ரஸ் பண்ண முடியலன்னா அடுக்கி வைக்க முடியலை. he cannot contain it. The desire was so much that he could not contain it. அது எப்படியாச்சும் வேணும் அடையணும் அப்படின்ற மாதிரி he had the desire within him. So he called on to his parents. He wanted to ask his parents, but he knew that அப்படி கேட்டாங்கன்னா எப்படியும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, அந்த டாய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முறைப்பாங்க. அந்த முறைக்கிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு ஸ்டேர் ஆஃப் ரெஃப்யூசல். அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம எதனா ஒன்று கேட்டால் நம்ம அப்பா முறைக்கிறாங்களே அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஸ்டேர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் எப்படியும் அந்த டாய் கேட்டால் இப்படி தான் நான் முறைச்சி பார்த்து அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றத he knew. Okay, yes. Then I want the toy, he pleaded அப்படின்னா கெஞ்சி கேட்குறது. So he was it was on his feet literally, like he literally wanted the toy. So he pleads for the toy. Okay, so pleadedனா என்ன? கெஞ்சி கேட்குறது. I want the toy அப்படின்னு வந்துட்டு லிட்ரலி கெஞ்சி கேட்குறாங்க. Then yeah, yes. So his father looked at him red-eyed. His father looked at him red-eyed. ரொம்ப முறைச்சு பார்த்தா, ஸோ சம்மன் நமக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்மளோட கண்ணெல்லாம் ரெட்டாக மாறிடும். ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் ஆகும்போது, இல்லைன்னா நம்ம கோவமாக இருக்கிறதே அந்த டினோட் பண்ணுறதுக்கே இங்கிலீஷில் சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் he looked at him red-eyed அப்படின்னா கோவமாக பார்த்தாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ he was very angry at him. He gave him a stern look. ஸோ அந்த கோவத்தை டினோட் பண்ணுறதுக்கு தான் they using this
set of words which is called as red-eyed. Okay, in his familiar tyrant's ways அப்படின்னா in his tyrant's ways அப்படின்னா வந்துட்டு அவர் எப்பவுமே வந்து பண்ணுற அந்த ஒரு கெஸ்டரில் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. Then his mother, melted by the free spirit of the day, was tender and giving him a finger to hold, said, "Look, child, what is before you?" Okay, so அப்பா வந்து என்னமோ கோவத்தில் வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்பா is giving child a cold stare, a stare which is filled with anger. It's like a big no. But Amma is filled with compassion. Mother is filled with compassion. She is like, she holds the hand of the child. அந்த பிள்ளையோட கை வந்து பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, look child அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எதை பார்த்து look child அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். ரைட், then it was a flowering mustard field, pale flowering mustard field, pale like melting gold as it swept across miles and miles of even land. So அம்மா வந்து look child அப்படின்னு ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க. எதை காமிக்கிறாங்க அப்படின்னா she is pointing towards a field. She is pointing towards a field. Field என்ன ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒரு விவசாயம் நிலம் அந்த மாதிரி. she is pointing towards a field. What is there in that field? அந்த ஃபீல்டில் மஸ்டர்ட் பிளான்ஸ் இருக்குது. மஸ்டர்ட் பிளான்ஸ் அதுவுமே அந்த பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பூத்துட்டு இருக்குது. ஸோ ஃப்ளாரிங் மஸ்டர்ட் பிளான்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ ஷி இஸ் பாயிண்டிங் at the field where the field contains flowering mustard plants, full yellow flowers எல்லாம் பார்க்க முடியுது. Okay, so they are able to see pale melting golden flowers. Okay, not yellow. So கிட்டத்தட்ட yellowish golden. You can நான் பார்த்த மாச flowers are kind of yellow, but here they are giving a description of being golden. Okay, so you use the word golden. So melting golden மாதிரி கோல்டாக இருக்கிற அந்த பூக்கிற ஃப்ளார்ஸ் ஃப்ரம் எந்த செடி மஸ்டர்ட் பிளான்ஸை அதை பார்த்து அம்மா வந்து பாயிண்ட் பண்ணி பாப்பாட்ட சொல்கிறாங்க, அதை பாரு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தென் a group of dragonflies were bustling about on their gaudy purple wings, intercepting the flight of lone black bee or butterfly in search of sweetness from the flowers. ஓகே, ஸோ ட்ராகன் ஃப்ளைஸ் நமக்கு நிறைய பேர் நம்ம ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் வந்துட்டு பார்த்துருப்போம். ரைட், ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளைஸும் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸுமே ட்ராகன் ஃப்ளைஸ் அதுக்கு அதோட விங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைல்டு இருக்காங்க. இந்த சைல்டு வந்து ஹீ இஸ் ஃபேசினேட்டட் வித் ஃபேர் தட் இஸ் அரவுண்ட் ஹிம். ஓகே, இது முடிச்ச பேருக்கு I'll give you a short description of the story. First நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், then we'll go with the short description. ஸோ இப்போ நீங்கள் இதில் what is there அப்படின்னா ட்ராகன் ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளைஸ்க்கு they're having this purple colored wings அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ they have this purple colored wings. அதை சுற்றி பட்டர்ஃப்ளைஸுமே வந்துட்டு இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அந்த பூவில் போய் ஹனி சக் பண்ணுறதுக்கு they are in search of honey, sweet smelling flowers. அதை சுற்றி அவங்க வந்து போயிட்டுருக்காங்க buzzing around. Okay, and then the child followed them in the air with his gaze till one of them would still its wings and rest. Then he would try to catch it, but it would go fluttering, flapping up into the air when he had almost caught it in his hands. Then his mother gave a cautionary call, "Come child, come to the footpath." Okay, so இப்போ கொஞ்ச நேரத்துக்கு the child is distracted. He's distracted. He wanted the toy badly, but then suddenly he sees this field which is filled with flowering mustard plants, and that is all golden. And he also sees the dragonflies and all the butterflies. He is now fascinated with this amazing beauty. Now he goes in search of the butterflies. இந்த butterflies சுற்றி வந்துட்டு அவர் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது ஏதாச்சும் ஒரு பட்டர்ஃப்ளை அது ஏதாச்சும் ஒரு ஃப்ளாரில் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட்னா அது ஏதாச்சும் ஒரு ஃப்ளார் உட்காந்துட்டு இருந்துச்சு, இல்லை சும்மா அப்படியே பறக்காமல் உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அதை தேடி எப்படி பிடிக்கலான்னு போகும்போது அந்த பட்டர்ஃப்ளை அதோட விங்ஸை வந்துட்டு ஃப்ளாப் பண்ணி அது பறந்துருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணும்போது அம்மா அகெயின் இஸ் லைக் காலிங், கம் சைல்டு, அங்கேருந்து இங்கே வா, நம்மளோட வழிக்கு நம்ம போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, எஸ். Yeah, so he ran towards his parents gaily, okay, gaily, and walked abreast of them for a while, being however soon left behind, attracted by the little insects and worms along the footpath that were teeming from their hiding places to enjoy the sunshine. So amma கூப்பிட்ட உடனே, so what is it, gaily அப்படின்னா கொஞ்சம் ஒரு குஷி எடுத்து வந்துட்டேன் அம்மா அப்படின்னு ஒரு ஜாலியாக வந்துட்டு வர்றாங்க. the child வந்து he comes, so gaily is like with a kind of excitement, with a kind, அந்த ஒரு child like excitement இருக்கும்ல, so
that is referred to as being gaily. And அப்போ கூப்பிடும் போது திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு so he goes worked abreast of them அப்படின்னா எதர் வந்து பக்கத்தில் ஆர் இன் ஃப்ரண்ட் லைக் கூடவே வர்றது ஆர் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக் பண்ணுறது இஸ் ரெஃபர் டு ஆஸ் பீங் abreast of them, like அம்மா அப்பா கூட either on the side or in front is referred to as abreast of them. Okay, and then என்ன சொல்கிறாங்க soon left behind, again he's getting distracted by what? He's getting distracted or attracted by insects. அப்போ சில again insectsலாம் வருது, அந்த insects வந்துட்டு அந்த சன்ஷைனை என்ஜாய் பண்ணுறதுக்காக they come out. ஸோ இந்த insects எல்லாம் பார்த்து again he's getting distracted and அது மறுபடியும் பின்னாடி நோக்கி போய்ட்டு அப்படியே அந்த insectsலாம் பார்த்துட்டு again கொஞ்சம் distract ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், தென் again அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். yeah, his parents called from the shed, both அம்மா and அப்பா both of them are calling, right? they calling come சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தென் எங்கேருந்து அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வெல்லோட எட்ஜ் ஆஃப் தி வெல்ல தே ஆர் சீட்டட். அப்பா அம்மா வந்துட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் தி வெல். ஓகே, வெல்லுன்னா என்ன, நம்ம போய் தண்ணி எடுப்போம்ல, ஸோ அந்த ஒரு வெல்லோட எட்ஜில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கேருந்து கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்ட்டு. ஓகே, he ran towards them. இப்போ இந்த சைல்டு வந்துட்டு அம்மா அப்பா அந்த இடத்துல வெல்ல அந்த சைடில் வந்துட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அகெயின் சைல்டு இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் them. Okay, and then a shower of young flowers fell upon the child. A shower of young flowers fell upon the child as he entered the grove, and forgetting his parents he began to gather the raining petals in his hands. ஸோ அங்கே போய் உட்காரும் போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பூ, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட்லேயே இட் இஸ் அ ஸ்ப்ரிங் சீசன். ஓகே, ஸோ அப்போ சில ஃப்ளார்ஸ்லாம் உதிர்ந்து போகுது, அப்போ மாதிரி சில ஃப்ளார்ஸ் வந்து இந்த பிள்ளையோட தலையில் விழுது. அது விழுந்த உடனே அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஃபீல்டு, இந்த ஹீரோயின்லாம் நடக்கும்போது அப்படியே மேலே அப்படி பூ விழுந்தா எப்படி அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த சைல்டுக்குமே வந்துட்டு ஆஹான்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகே, எஸ், தென் அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளாரில் அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ he begins to gather those petals. Okay, then but lo, he heard the cooing of doves and ran towards his parents shouting, the dove, the dove. The raining petals dropped from his forgotten hands. Okay, so again அந்த டைமில் cooing of doves அப்படின்னா என்ன, டவ்ஸோட அந்த சவுண்டு, டவ்ஸோட சவுண்ட் போடல, என்ன சவுண்ட் போடும், கூவா, நோ தட் இஸ் குக்கூ சவுண்ட். டவ்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஹூட்டிங் சவுண்ட் மாதிரி ஒன்று போடும். ஓகே, டவ் புறா, அந்த புறா வந்துட்டு அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாப்பாவுக்கு வந்துட்டு அகெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அந்த பெட்டல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே ஓடி போய்ட்டு அம்மா அங்கே பாருங்க டவ் 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 சவுண்ட் கேட்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அகெயின் he goes back, right? And then come child come, they called to the child who had now gone running in wild capers down the banyan tree, and gathering him up they took the narrow winding footpath which led to the fair through the mustard fields. Okay, so again வந்து கூப்பிடுறாங்க சைல்டு, இங்கே நீ வா, போகாத, அங்கே இங்கே வா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்டு இந்த வாட்டி தூக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த எனக்கு ஃபேருக்கே போகலை, போகிற வழியில் தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, ஃபேருக்கு அவங்க போயிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணி போகிறாங்க, பட் போகிற வழியில் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடந்து வருது. ஓகே, ஸோ இப்போ பெரிய மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு ஸோ they lifted him up. Okay, that is what they're telling, gathering him up அப்படின்னா தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, that is what is referred to as gathering him up. ஓகே, இப்போ வந்து they are on the path to fair அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், okay, now as they near the village, okay, now let's finish from here to here. Okay, now as they near the village the child could see many other footpaths full of throngs converging to the whirlpool of the fair, and felt at once repelled and fastened by the confusion of the world he was entering. So அந்த வில்லேஜ்க்கு பக்கத்தில் நெருங்க அந்த வில்லேஜில் அந்த இருக்க அந்த கமோஷன், இந்த ஒரு ஃபேர்னாலே ஒரு கூட்டம் அப்படிலாம் இருக்கும், அதை பார்க்கும்போது சைல்டுக்கு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே ஏற்படுது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நடக்குது. ஓகே, then a sweetmeat seller hawked gulab jamun, rasgulla, burfi, jalebi at the corner of the
entrance, and the crowd pressed round its counter after an arcade of many colored sweet cake with the leaves of silver and gold. Okay, so அங்கே போன உடனே ஒருத்தர் வந்துட்டு ஸ்வீட் செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குலாப் ஜாமுன், ஜலேபி அப்படின்ற மாதிரி செல் பண்ணிட்டு அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. இந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்வீட்ஸை சுற்றி தே ஆர் wrapped in, நம்ம ஸ்வீட்ஸ் நம்ம கடைக்கு போனாலே ஒரு மாதிரி க்ரீன் லீஃப், ஒரு மாதிரி கோல்டு இதெல்லாம் wrap பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி wrap பண்ணுறதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the child started open eye and his mouth watered for the burfi that was his favorite sweet. I want that burfi, slowly murmured, but he half knew as he begged that his plea would not be heeded because his parents would say he was greedy. So without waiting for an answer, he moved on. So the burfi பார்த்த உடனே இந்த சைல்டுக்கு வந்து ஒரு ஆசை வருது. எனக்கும் வந்து பர்ஃபி வேணும், நானும் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு, எனக்கு அந்த பர்ஃபி வேணும் அப்படின்னு he murmured. அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் மெதுவாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எப்படியும் அப்பா அம்மா கிட்ட கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நான் ரொம்ப க்ரீடி, நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்கன்றதுனால அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மாட்ட கேட்காம அந்த ஆசையை அடக்கி வச்சுக்குது. அகெயின் he suppressed that feeling. Okay, and then a flower seller hogged a garland of gulmohar. The child seemed irresistibly drawn, but he went towards the basket where the flowers lay heaped and half murmured, I want that garland, but he well knew his parents would refuse. So without waiting for an answer, again next வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளார்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே டாய் பார்த்தாங்க, தென் ஹி சீஸ் த ஸ்வீட், தென் இப்போ தேர்ட் ஃப்ளார்ஸு, இந்த ஃப்ளார்ஸ் பார்த்து அகெயின் ஹீஸ் ஃபேசினேட்டட். அது பார்த்தோன்னே ரெசிஸ்டிவ்லி ட்ரான் அப்படின்னா வந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளார்ஸை பார்த்தோன்னே அப்படியே அவங்களுக்கு இழுக்குது. ஓகே, இந்த பிள்ளைக்கு இழுக்குது, பட் இருந்தாலும் கேட்க முடியல, எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதால ஒரு வார்த்தை கேட்காம அங்கேருந்து he moves off. Okay, then a man stood holding a pole with yellow, red, green and purple balloons flying. The child was simply carried away by the rainbow glory of the silken colors, and he was filled with an awe and desire to possess them all, but he well knew that his parents, so without any he moves away. Okay, then அகெயின் இப்போது பலூன்ஸு பர்பிள், க்ரீன், ரெட் இந்த மாதிரி இந்த கலர்ஸை பார்த்து, ரெயின்போ கலர்ஸை பார்த்து அகெயின் ஆசை வருது. பலூன்னு கேட்கலாமா அம்மா அப்பா எப்படியும் கேட்டால் அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இந்த டாய்ஸ்லாம் வச்சு நீ எதுக்கு விளையாடணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக கேட்காம அந்த பிள்ளை அங்கேருந்து அகெயின் மூவ் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Then a snake charmer stood playing a flute to a snake which coiled itself in a basket, its head raised and graceful behind like the neck of a swan, while the music stole its invisible ears like the gentle rippling. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்னேக் சாமர் வந்துட்டு இருக்காங்க. ஸ்னேக் சாமர்னால் அந்த ஸ்னேக் வந்துட்டு அந்த அந்த அது பேர்னா அடக்கிற அந்த பாம்பை வந்துட்டு அடக்கிறவங்க. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு அந்த பிபிபி அந்த பாட்டு ஊதும் போது அந்த ஸ்னேக்குமே வந்துட்டு அது தலையை வந்துட்டு இப்படி ஆடுது. அதை பார்த்துட்டு இவங்க வந்து அங்கே போய் நிற்கிறாங்க. பட் அங்கே போய் நின்னா கூட, அது கேட்டால் கூட வந்து எங்கள் அப்பா அம்மா அந்த எதுக்கு அங்கே போய் நின்னேன், அந்த பாம்பு பக்கத்துலலாம் ஸ்னேக் சாம்பர் கிட்டலாம் ஏன் அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கலாம், அதுக்கும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்துமே அந்த சைல்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. There was a round boat in full swing. Men, women and children carried away in whirling motion, shrieked and cried with dizzy laughter. Intentionally the man would bowl, I want to go on the roundabout, please rather mother அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு திருவிழாலனா நிறைய வந்துட்டு நம்ம வந்து இந்த உட்காந்து போவோம், ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றாங்க. அதில் நிறைய பேர் உட்காந்து போகிறாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு ஆசை வருது. அதே மாதிரி கேட்குறாங்க, அப்பா அம்மா நானும் இதில் போகட்டும் அப்படின்னு வந்துட்டு நானும் இதில் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபைன், எஸ். There was no reply. He turned to look at his parents. They were not there. He turned to look on the other side. They were not there. There was no sign of them. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கும் இது வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். நம்ம பயப்பெல்லாம் தனியாகவே எல்லாத்தையுமே சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ அப்பா அம்மாவே காணும், இந்த பக்கமும் காணும், அந்த பக்கமும் ஒரே ஷாக்கு. Okay, then a full deep cry rose within his dry throat, and with a sudden jerk of he ran from where he stood crying in real fear. Mother, father, tears rolled down, hot and fierce and panic stricken. He ran to one side, then to other, hither and mother, ஹித்தர் அண்ட் திட்டர் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறது தான் ஹித்தர் அண்ட் திட்டர். ஸோ அப்பா அம்மா இல்லை நம்ம தொலைச்சிட்டோம் ஒரு பயம் வந்த உடனே அப்பா அம்மா தேடி இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போடி, அதுதான் ஹித்தர் அண்ட் திட்டர். இப்படி போகிறது இப்படி போகிறது இப்படி போகிறது இப்படி போகிறது, தட் இஸ் கால்ட் ஹித்தர் அண்ட் திட்டர். அந்த மாதிரி போய் எல்லா இடத்துலையும் அப்பா அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா அவங்களோட அந்த டர்பன் போட்டிருப்பாங்க தலையில், அந்த பஞ்சாபிஸ் போடுவாங்க, அது எல்லோ கலர், அது டர்ட்டியாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோத்ஸுமே வந்து கொஞ்சம் மண்ணாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. Then having run to and fro in a rage of running, yes, he stood defeated. He cries suppressed when the sobs a little distances on the green grass he could see through his men and women talking. He tried to look among the patches of bright yellow
no sign of his father, who seemed to laugh and down for the sake of laughing and talking. ஸோ அந்த இடத்துலேருந்து எங்கேயாச்சும் தூரத்தில் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா அப்படின்னு வந்துட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா அப்பா அம்மா அங்கே வந்துட்டு நோ சைட். ஆனால் அங்கே ஒரு கூட்டமே தெரியுது, நிறைய பேர் வந்துட்டு அங்கே நின்றுட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சு லாஃப் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆக்சுவலி வாண்ட் டு என்ஜாய் தோஸ் லாஃப்டர், இல்லை நம்ம சிரித்து பேசணுன்றதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பையன் பிள்ளை கலாய்ச்சிடுது. ஓகே, அண்ட் தென் he ran quickly again, this time to a shrine to which people seemed to be crowding. Every little inch of space near the entrance, however, the crowd, murderous and hefty shoulders, struggled to thrust between their feet. Temple, he had not shaken the highest father, mother. Shrieked அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஹை பிச் வாய்ஸில் வந்துட்டு கத்துறது. that is referred to as shrieking. ஓகே, ஸோ அப்போது இந்த டைமில் ஒரு ஷ்ரைன் போகிறாங்க அப்படின்னா ஒரு டெம்பிள்குள்ளே போகிறாங்க. அங்கேயாச்சும் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா, எல்லா இடத்துலையுமே இந்த பிள்ளை போய் தேடிட்டு இருக்காங்க. அங்கேயும் பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹை பிச் வாய்ஸில் அப்பா அம்மான்னு கத்திவேன். ஆனால் அங்கேயுமே அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேன் அங்கே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளையோட அழுகை சத்தம் கேட்டுட்டு அவங்கள வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, how did you get here? Whose baby are you? The man asked as he stood cleared out. The child wept more bitterly than ever known, and only I want my mother, I want my father. ஸோ ஒருத்தன் தூக்கி வச்சுட்டு எங்கள் பிள்ளை எங்கேருந்து நீ வந்த, என்னாச்சு, எப்படி நீங்கள் வந்து அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மா வேணுன்றது மட்டும் தான் வந்துட்டு இந்த பிள்ளை சொல்லுச்சு. ஓகே, and then the man tried to soothe him by taking him to the roundabout. Will you have a ride on the horse? He gently asked as he approached the ring. The child's throat tore into 1,000 shrill sobs and he only shouted, I want my mother and my father. ஸோ இப்போ அகைன் கேட்குறாங்க, அந்த திருவிழாவில் முன்னாடி ஆசைப்பட்டுச்சுல அந்த பிள்ளை ரவுண்ட் அபவுட், அதில் நான் ஒன்றும் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லுது. ஓகே, எஸ். தென் yeah, the man headed towards the place where the snake chamber still played on the flute to the swaying cobra. Listen to that nice music. But the child shut his ears and his fingers shouted his double pitching, I want my mother, I want my father. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் பிள்ளை ஆசைப்பட்டாங்களோ ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மேன் வந்துட்டு அவங்கள அந்த பிள்ளையை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் அபவுட்டில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ அப்பா அம்மா போன பேருக்கு போகணுமான்னு அந்த மேன் கேட்குறாங்க, அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்னேக் சாம்பர் கிட்ட கூட்டு போகிறாங்க. அங்கேயுமே வந்துட்டு இந்த சவுண்டு கேளு, இந்த மியூசிக் கொஞ்சம் கேளு, உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம், நான் காதை மூடிக்கிட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லுது. அடுத்து அந்த பலூன்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு இந்த பலூன்ஸ்லாம் அழகாக இருக்குது, இந்த பலூன் வேணுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்பயே வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம், என் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு தான் அந்த பிள்ளை வந்து சொல்லுது. த மேன் ஸ்டில் இந்த பிள்ளை எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளவர் செல்லர் முன்னாடி பூ வித்துட்டு இருந்தாங்களா அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நல்லா மோந்து பாரு, இது மாதிரி ஒரு கார்லண்ட் மாதிரி பண்ணி உனக்கு வந்து வாங்கி கொடுக்கவா, நீ கழுத்தில் போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு என் அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது. அடுத்து humorous by a charge, the man took him to the counter of the sweet shop. What sweets would you like here? The child turned his face from and sobbed, I want my. So again இதெல்லாம் முடிச்சிட்டு போயிருக்க அகைன் அந்த ஸ்வீட்டு கடைக்கு வந்து கூப்பிட்டு போனால் அங்கேயுமே அந்த கேட்குறாங்க, எனக்கு எந்த ஸ்வீட்டு வேணும், would you like to have any sweets அப்படின்னு கேட்டால் the child says no, I don't want any sweets, I want my father and mother. Okay, so this is a very interesting story which is written by Mulk-Raj Anand. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ வெரி நைஸ் ஐரனி, இஃப் ஐ ஹாவ் டு பி வெரி ப்ரிசைஸ். ஐரனின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி இந்த பாப்பா வந்து இப்போ இந்த சைல்டு வந்து ப்ராபப்லி இப்போ பேரண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துச்சா இல்லையான்றது இந்த கதையில் சொல்லலை. பட் இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ நைஸ் ஐரனி. இன்ஃபேக்ட் அட் ஃபர்ஸ்ட் சைல்டு was very happy, was fascinated with everything that's happening in the fair. And first when he goes, he is fascinated by the sweets. And the sweets are on the gulab jamun, jalebi and all those things. So the சாப்பிடணும், அந்த ரொம்ப டெம்ப்ட் ஆகுது, எஸ்பெஷலி பர்ஃபி சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு he is very tempted. அப்போது அவங்க அந்த சைல்டு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டால் எப்படி அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த கடையில் பார்த்தா ஒரு பூ வைக்கிற கடையில் அந்த பூவெல்லாம் பார்த்து அதோட அழகில் அப்படியே அந்த அழகில் அப்படியே இழுக்குது, ரொம்ப மயங்கி போகிறாங்க அந்த ஃப்ளவர்ஸ் அதோட கடையில். பட் yet he did not buy anything. yet அந்த டைம்லேயும் அப்பா அம்மாட்ட கேட்கல, எப்படியும் அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு அப்படின்னு விட்டுடுறாங்க. அண்ட் தேர்ட் போய் பலூன்ஸ் பார்த்து he is very fascinated with the colors and all.
ரெட், பர்பிள், ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த ரெயின்போ கலர்ஸ் பார்த்து he wanted a balloon. பட் தென் அகெயின் அப்பா அம்மா கிட்ட கேட்கல. இந்த மாதிரி டாய்ஸ் கூடலாம் நீ ஏன் விளையாடணும் அப்படின்னு அப்பா அம்மாவே சொல்லிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு he didn't ask for that balloon also. Then he sees a snake charmer who is playing his flute to attract the snake. He's making the snake dance according to the movements. Okay, ஸோ அதை பார்த்து அகைன் எங்கே இந்த பாட்டு கேட்டாலும் எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவ்வளோ ஆசைகளை மனசுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு he goes off. கடைசியில் ஒரே ஒரு ரவுண்ட் அபவுட் அந்த இதில் ஒரு ரவுண்டு போகணும்னு ஆசைப்பட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்கலான்னு திரும்பும் போது எங்கடாங்கிறத அப்பா அம்மாவை காணோன்ற மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. தென் ஒரு எங்கெல்லாம் போய் அப்பா அம்மா தேடுமோ அங்கெல்லாம் தேடும்போது லாஸ்ட்டில் ஒரு ஷ்ரைன் which is a temple அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போது ஒரு மேன் வந்து அவங்கள தூக்கி வச்சுக்கிறாங்க. சரி இந்த பாப்பாவை எப்படியாச்சும் அழுகிறதுலேருந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தணுன்றதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு எல்லா இடத்துக்கும் போய் கேட்குறாங்க. எதுக்கெல்லாம் இந்த பாப்பா முன்னாடி ஆசைப்பட்டுச்சோ அந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹிஸ் லைக் கோயிங் தேர் அண்ட் டாக்கிங் அபவுட் இது do you want sweets, do you want a balloon, listen to the music of this snake charmer அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எல்லாத்துக்குமே இப்போ வந்து the irony, he just wants his mother and father. ஸோ பேசிக்லி எதுக்கு ஆசைப்பட்டனோ அது வந்து இப்போது அகெயின் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இப்போது அப்பா அம்மாவே இல்லை. ஸோ தட் இஸ் த ஸ்டோரி. Okay, yes, I hope you guys enjoy this session. உங்களுக்கு எதனா comment or any other doubts or any of the queries இருந்தாலுமே do comment in the comment box. And also if the session had been useful for you, do share this to your friends and don't forget to hit the like button and subscribe to this channel if you haven't subscribed yet. And next என்ன chapter பண்ணலாம்ன்றதையுமே comment sectionல mention பண்ணுங்க. Until next time, this is your Sandra Ma'am. Bye guys.